தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகளோட எண்ணிக்கை சமீபத்தில் 40,000 தாண்டி இருக்கு. இந்தியாவோட வளர்ச்சியிலேயே தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்குது. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டு வளர்ச்சியை பொறாமை எண்ணத்தோட பாஜக தடுக்க பார்க்குது. இதை கூட தட்டி கேட்க முடியாமல் பழனிசாமி இருக்கிறார். வாக்கு கேட்டு அவங்க வந்தா நீங்கள் முகத்துக்கு நேராக அவங்க முகத்துக்கு நேராக இந்த கேள்வியில் கேளுங்க. முதலமைச்சர் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக பாஜக கிட்ட குரல் கொடுக்க வக்கீலாத பழனிசாமி என்னை பார்த்து கேட்டிருக்கிறார். நான் காரில் போகும்போது கிரிக்கெட் பார்த்தது தப்பான். பழனிசாமி அவர்கள காரில் போகும்போது கர்ச்சி வச்சுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு போனீங்களே, அதுதான் கேவலம். இன்னொன்று சொல்லியிருக்கிறார், ஒரு முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்குறது தப்பு இல்லை. முதலமைச்சராக இருந்துட்டு தூத்துக்குடியில் 13 அப்பாவைகளை சுட்டு கொண்ட டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வெக்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்களே, அதுதான் மாபெரும் தப்பு, மிகப்பெரிய கேவலம். பழனிசாமியை அவருடைய ஓனர் மோடியை பார்த்து தான் கேள்வி கேட்கணும். நேற்று இரவு 8 மணிக்கு பிரதமர் அவர்கள் தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறார். அதை பிரதமர் மோடியின் உரை என்று சொல்வதை விட பாஜக தலைவர் மோடி அவர்கள் அரசியல் உரை என்று தான் சொல்லணும். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது தேசிய கொடியின் பின்னணியில் வார்த்தைக்கு வார்த்தை எதிர்கட்சிகளை திட்டி அவர் பேசியிருக்கிறார். தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேச வேண்டியதெல்லாம் அரசு சார்பான உரைகளை பேசியிருக்கிறார். இது ஒரு அப்பட்டமான விதிமீறல். டீலிமிட்டேஷன் விவகாரத்தில், சட்ட விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக தோல்வி அடைஞ்ச பதட்டத்தில் அவர் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார். தேர்தலுக்கு நடுவில் இந்த கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தால் நாம் அசால்ட்டாக விட்டுருவோன்னு நினைச்சார். ஆனால் அப்படியே உல்டாவாக நடந்துருச்சு. தென் மாநில மக்கள் கொதித்து போயிருந்தாங்க. அவர் கூட்டணிக்கு படுதோல்வி உறுதியாகியிருக்கு. அதனால் டேமேஜ் கண்ட்ரோல் செய்ய இப்போ என்ன முயற்சி பண்ணுறார்? மகளிர் இடஒதுக்கீட்ட எதிர்கட்சிகள் தடுக்கிறாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட அபாண்டத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதுவும் வேலைக்கு ஆகலை. தேர்தல் நேரத்தில் அவர் நம்ம மேலே ஏவ நினைச்ச அஸ்திரம் இப்போ பூமாரம் வாங்கி அவருக்கே வினையாயிடுச்சு, முதலுக்கே மோசமாயிடுச்சு. மோடி அவர்களே, இட்ஸ் எ டூ லேட். ஏப்ரல் 17 என்டிஓ கூட்டணியோட சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது. பாஜக கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்கிற நாடாளுமன்றத்திலேயே என்டிஏ கூட்டணியை நிலைகுலியும் வச்சிருக்கிறோம். அப்போ பாஜகவுக்கு அட்ரஸே இல்லாத தமிழ்நாட்டில் என்ன நிலைமை ஆகன்னு மட்டும் கொஞ்சம் எண்ணி பாருங்க. தமிழ்நாடு முழுக்க மக்களை பார்த்து சந்திச்சுட்டு தான் நான் தெளிவாக சொல்கிறேன். திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் எல்லா ஊர்லேயும் இன்றைக்கு செம்ம ரீச் ஆகிருக்கு. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் அங்கே பயனாளிகள் இருக்காங்க. நான் பெருமையோடு சொல்கிறேன், இந்த அரசு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வர அனைவருக்குமான நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு.